கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய இறை பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தையை நாம் இந்த நாளில் இணைந்து சிந்திக்க காத்திருக்கிறோம். 2 வாசகங்களின் அடிப்படையில் எப்போது நம்மோடு வார்த்தை வாயிலாக பேசுகிற ஆண்டவர் இன்றைக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பொழுதிலும் நம்மோடு பேச ஆவலோடு காத்திருக்கிறார். வாரத்தினுடைய இறுதி வெள்ளி என்று கூட நாம் நினைத்து கொள்ளலாம். எல்லா விதத்திலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற செய்தியை நாம் கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, நற்செய்தியில் நாம் பார்க்கிற பொழுது 2 விதமான காரியங்கள் அடிக்கடி வருவதை பார்க்க முடியும். ஒன்று, இயேசு செய்த புதுமைகள். இன்னொரு பக்கம் இயேசு சொன்ன உவமைகள். இரண்டும் வருவதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகமானது இயேசு சொன்ன உவமைகள். அதிலும் 2 உவமைகளை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். மக்கள் கூட்டத்தை நோக்கி இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்று சொல்லி நிலத்தில் புதைக்கப்பட்ட அல்லது விதையிடப்பட்ட விதையை குறித்தும் கடுகை குறித்தும் 2 செய்திகளை ஆண்டவர் உவமையாக நமக்கு சொல்லுகிறார். எனக்குள்ள இன்னைக்கு இந்த இறைவார்த்தையை குறித்து சிந்திக்கிற பொழுது எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. ஒவ்வொரு ஊமைக்கு நாம் விளக்கம் சொல்கிறோம். இயேசு சொன்ன ஒவ்வொரு புதுமைக்கும் நம்மால் விளக்கம் சொல்ல முடிகிறது. அடிப்படையில் நம்முடைய மக்களுக்கு அல்லது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற குறிப்பாக நம்முடைய கேசி நண்பர்களுக்கு, நம்முடைய இறை பிள்ளைகளுக்கு உவமை அப்படின்றத குறித்த ஒரு தெளிவு இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இருப்பவர்களை குறித்து கவலை இல்லை. இல்லாதவர்களுக்கு இந்த செய்தியை நான் சொல்லி அத்தோடு முதல் வாசகத்தை சற்று தொடர்புபடுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். இயேசுடைய போதனைகள் அவை வலுவானவை, ஆழமானவை, அர்த்தமுள்ளவை. இதில் எந்த ஒரு பின்வாங்கலும் சறுக்கல்களும் எனக்கெல்லாம் இல்லவே இல்லை. இயேசுடைய அந்த காலகட்டத்தில் பார்க்கிற பொழுது இன்றைக்கு இருப்பது போல ஒளிப்பறிக்கைகள் எல்லாம் அன்றைக்கு இல்லை. ஆனால் மக்கள் அதிகமான பேர் அவரை அணுகி வருகிற பொழுது அவர் எப்படி போதித்திருப்பார், எப்படி அந்த மக்களை கவர்ந்திருப்பார் என்று நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு. எங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஊர்களில் இன்றைக்கும் பாஸ்கா நடத்துகிற அந்த பழக்கம் இருக்கிறது. குறிப்பாக காரங்காடு, சருகனி, கொக்கூரணி, இடைக்காட்டூர் போன்ற ஊர்களிலெல்லாம் எங்கள் மறை மாவட்டத்தில் இருக்கிற ஊர்கள், ஆவூர்லாம் திருச்சியில் நடத்துவதாக சொல்லுவார்கள். நான் பார்த்ததில்லை. பட் இந்த 4 பாஸ்காவும் நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஊர்களில் போய் நம்ம பார்க்கிற பொழுது அப்படியே நம்ம பின்னோக்கி கொண்டு போவாங்க. இன்றைக்கு ஒளிப்பெருக்கிகள்லாம் வந்த பின்னதும் கூட, இன்றைக்கு எல்லா விதமான நவீனத்துவமான கருவிகள்லாம் வந்த பின்னாடும் கூட அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாம், அவர்கள் பயன்படுத்துகிற அந்த வார்த்தை பாணி, அவர்கள் கொடுக்குற இழுவை, இவையெல்லாம் பார்த்தோம்னா அந்த காலத்தில் இயேசு எப்படி பேசியிருப்பார் அப்படின்றத நமக்கு நினைவூட்டும். அப்போது நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்வாங்க. நம்ம எப்படி வழக்கமாக சொல்லுவோம், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் தொலைதூரத்தில் உட்காந்துருப்பாங்க, எல்லாருக்கும் அந்த வார்த்தை போய் சேரணும். அதனால எழுத்து அந்த வார்த்தையை சத்தமாக அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இதை அப்படியே நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பாஸ்காவில் நடித்து காட்டுவது போல தானே அன்றைக்கி இயேசு ஆண்டவர் அவ்வளோ தத்துருவமாக எத்தனை பேருக்கு போதிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம பாஸ்கா பார்க்க போகிறோம். பாஸ்கா ஒரு காட்சியாக பார்க்குறோம், ஒரு தத்துருவ காட்சியாக நம்ம அதை பார்க்குறோம், ரசிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு இயேசு ஆண்டவர் நற்செய்தி அறிவிக்கிற பொழுது ஒரு தாகத்தோடு, ஒரு இலக்கோடு அவர் அறிவித்து கொண்டிருந்தார். இந்த இறையரசு என்கிற தனக்குள் இருக்கிற அந்த கனவை, தனக்குள் இருக்கிற அந்த லட்சியத்தை மக்களுக்குள் புதைக்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு அல்லது ஒரு விதமான ஆர்வத்தோடு அவர் போதிக்கிற பொழுது எவ்வளவு சத்தமாக போதித்திருப்பார். அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, எப்படி போதிச்சிருப்பார் அப்படின்றது 2வது ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். எப்படி போதிச்சிருப்பார்? நிறைய டெக்னிக்கலாக பயன்படுத்துவாங்க. இன்றைக்குமே நம்ம நிறைய பேச்சாளர்களை எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களும் ஒரு பாணி வச்சுருப்பாங்க. பட் ஜீசஸுடைய ஸ்டைல் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, உவமை தாங்க இயேசுடைய ஸ்டைலே. பேரபிள்ஸ் அது அதிகமான இடங்களில் ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பாருங்களேன், 2000 வருஷம் கழிச்சும் கூட இன்றைக்கும் நாம் அந்த ஊதாரி மகன் உவமையை படிங்களே, இன்னைக்கு கூட அது நமக்கு அப்படியே செட் ஆகும். இன்றைக்கி செட் ஆகும். பிரிட்டோஃபார் அந்த ஊதாரி மகன் ஊமையை படிச்சுட்டு ஒரு பிரசங்கம் வைப்பார். அதே ஆல்பர்ட் ஃபார் படிச்சுட்டு அவர் தனியாக வைக்க சொன்னால் அவர் ஒரு மாதிரி வைப்பார். அதே தீவன் ஃபாரை படிச்சுட்டு அந்த வசனத்துக்கு ஒரு பிரசங்கம் வைக்க சொன்னால் அவர் வேறு விதமாக வைப்பார். இதுதான் இயேசு சொன்ன கதையில் இருக்கிற அந்த ஒரு அழகு. 2000 வருஷம் கழிச்சு கூட எல்லா இடத்துலையும் வருஷம் தினமும் கேட்டாலும் கூட ஒரு புதுவிதமான சிந்தனையை கொடுக்கும் இயேசுடைய அந்த கதைகள். பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்வதற்காக இயேசு கையாண்ட ஒரு வழிமுறை தான் உவமைகள். இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்களாக கருதப்படுகிறார்கள். எல்லாருமே டீச்சர் ட்ரைனிங் படிச்சு தான் வராங்க, எல்லாரும் பிஎட் படிச்சு தான் வராங்க, எல்லாரும் டாக்டரேட் முடிச்சுட்டு தான் கல்லூரிகளுக்கு பாடம் நடத்த போகிறாங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைங்களுக்கு ஒரு சில ஆசிரியர்களுடைய பாடம் அவங்களை மனசை தொடுது. என்ன காரணம்?
எத்தனையோ பேச்சாளர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க, நிறைய அறிவுஜீவிகள், நிறைய பேர் படித்து இன்னைக்கு மேடை பேச்சாளர்களாக எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. ஆனால் ஒரு சாதாரண தென்கட்சி கோசாமிநாதன் ஐயா பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் அது யதார்த்த மக்களையும் போய் சேருது. என்ன காரணம்? இது ரெண்டையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். காரணம் என்னன்னா, அவர்கள் பேசுகிற தளமும் கேட்கிறவருடைய தளமும் ஒரே நிலைமைக்கு அவர்கள் தன்னை இறக்கிக் கொள்வார்கள். மேலே இருந்தால் அவங்க தன்னை ஏற்றுக்கொள்வார்கள். அதான் ஒரு ஆசிரியருடைய வெற்றி இருக்கிறது, அல்லது ஒரு பேச்சாளருடைய வெற்றி இருக்கிறது. இன்றைக்குமே நம்ம ரொம்ப தூரம்லாம் வேணாம், ஒரு பேச்சாளரையாக நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் எதுக்கு ஒரு ஆசிரியரை பார்க்குறீங்க? டெய்லி எங்கள் மாஸ் பார்க்குறீங்க இல்லையா? நம்முடைய கேசியில் வர மாஸ் எல்லாம் பார்க்குறீங்க. நம்முடைய கேசியில் வைக்கிற ஃபாதர்ஸுடைய திருப்பலிகளாக நீங்கள் கமெண்ட்டாக வந்து கொடுக்கும் போது நாங்கள் பார்க்குறோம் இல்லையா? அதில் என்ன காரணம்னா, உங்களுடைய மனநிலை, மக்களுடைய மனதை அறிந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு பாணி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். ஒரு சில பேர் நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்லி மக்கள்கிட்ட போய் சேருவாங்க. நாம் என்ன ஊடகத்தை பயன்படுத்தி, எந்த ஒரு ஸ்டைல், அதில் டெக்னிக், அதில் எந்த ஒரு முறையை பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியமல்ல, அந்த முறை எவ்வாறு மக்களிடம் போய் சேர்கிறது அப்படின்றத யார் ஒருவர் தெளிவாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு பேச்சாளராக, அல்லது மக்கள் மனதை தொடக்கூடிய ஒரு திருவுரையாளராக, உரையாளராக வர முடியும். ஜீசஸ் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தார். என்னுடைய இலக்கு மக்களை என்னுடைய கருத்து போய் சேர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுகிற உவமைகள் அவருடைய உள்ளத்தை தொட வேண்டும். அந்த உவமைகளும் கூட நான் எங்கோ பார்த்தேன் அங்கு பார்த்தேன் என்று சொல்வதற்கல்ல, அன்றன்றைக்கு அங்கே மக்களுடைய வாழ்வோடு தொடர்புடைய ஒரு காரியங்களை நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் என்று சொல்லிதான் உவமைகள், நிறைய உவமைகளை அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைத்து பார்க்கிறேன். நம்முடைய தமிழ் சினிமாவில் வந்து ஒரு எம்.ஆர். ராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய நடிகர், நிறைய பேருக்கு அவரை தெரியும் நினைக்கிறேன். அவருடைய பேச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பெரிய அளவில் படிக்காத ஒரு மனிதர். ஆனால் அவர் சொல்லுகிற சித்தாந்தங்கள் இன்னைக்கு அந்த காலத்தில் அவருடைய படங்களை பார்க்கிற பொழுது புரிந்ததோ இல்லையோ, இன்னைக்கு அந்த கருப்பு வெள்ளை நிறத்தில் வருகிற அந்த திரைப்படத்தில் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தோம் அப்படின்னா மனசில் அப்படி நிற்கிது. அப்போ இன்னைக்கு கூட ஒரு தீர்க்கதரிசி போல் அந்த ஆள் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்ம ஒரு தீர்க்கதரிசியாக நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்குடைய வார்த்தைகள் சமூகத்தை ஊடுருவுகிறது. ஒரு சாதாரண நிலையில் ஒரு தாய்க்கு பிறந்து ஒரு தகப்பனால் வளர்க்கப்பட்ட ஒரு எம்.ஆர். ராதாவுடைய கருத்துக்கள் அவர் இறந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு கூட என்ன உயிரோட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தாய்க்கும் அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வளர்ப்பு தந்தையாலும் வளர்க்கப்பட்ட இயேசுடைய வார்த்தைகள் எவ்வளவு வீரியமாக இருக்க வேண்டும். அதற்கு அவர் ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. அதுதான் உவமைகள். நான் ஏன் மறுபடியும் உவமை அப்படின்ற வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, பைபிளில் மாத்திரம் எத்தனை ஊமைகள் வருகிறது தெரியுமா? கிட்டத்தட்ட 35 ஊமைகள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஒரு சிலது வந்து பழமொழி போல இருக்கிறனால 72 கூட இருக்கலாம் அப்படின்னு 2 கணக்கை வந்து நமக்கு நம்முடைய விவிலிய அறிஞர்கள் நமக்கு சொல்வதாக நான் பார்க்கிறேன். இன்றைக்கு பாருங்களேன், இயேசு மாத்திரம் புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் நிறைய ஊமைகள் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கிறையில் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சமான ஊமைகள் தான் இருக்கிறது. குறிப்பாக 2 சாமுவேல் 12 1-14 வரை இருக்கிறது. அப்போ அரசர்கள்லையுமே இருக்குது, அந்த பகுதிகளாக நீங்கள் வாசிக்க முடியும். நாத்தான் தாவீதிற்கு சொல்லக்கூடிய ஒரு குட்டி கதை சொல்வார். அது நாளைக்கு வாசகமாக உங்களுக்கு வரும். ஒரு சின்ன கதையை சொல்வார். என்ன கதை அப்படின்னு சொன்னால், இந்த சாமுவேலில் தான் வரும். ஒருத்தர் ஆடு வளர்ப்பார். அந்த ஒரு ஏழையாக ஒருத்தர் ஆடு வளர்ப்பார். ஒரு பணக்காரர் நிறைய ஆடு வளர்ப்பார். ஆனால் வீட்டுக்கு விருந்தாடி வந்து என்ன செய்வாராம், அந்த ஒரே ஒரு ஆட்டை ஒரு ஏழை பாசமாக வளர்க்குறான் பார்த்தீங்களா, மடியில் தூக்கி போட்டு அந்த ஆட்டை வந்து அந்த பணக்காரன் பிடிச்சி அடித்து விருந்தினருக்கு சமைச்சு கொடுத்துருவான். இது வந்து பணக்காரன் செஞ்சது சப்பா ரைட்டா அப்படின்னு நாத்தான் வந்து தாவீதை பார்ப்பார் இல்லையா? அங்கே ஒரு சின்ன ஒரு கதையை பழைய ஏற்பாட்டிலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல் நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு நகர்ந்து வந்தீங்க அப்படின்னா, ஏசாயா புத்தகம் 5வது அதிகாரத்தில் ஒரு சின்ன உவமை. ஏசாயா வந்து திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு உவமையை சொல்லியிருப்பார். மொத்தமாகவே பழைய ஏற்பாட்டில் 7 ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கிறதாக விவிலிய அறிஞர்கள் நமக்கு கணக்கிட்டு காட்டுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் 35 72 ஓமைகள் வரை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒரு சிலது வந்து பழமொழி போல இருக்கும், ஒரு சிலது வந்து ஒப்புமை அணி சிமிலிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, ஒரு சிலது வந்து உருவக கதைகளாக இருக்கலாம், அலங்காரிக்கல் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஒரு லிட்டில் கன்ஃபியூஷன், எத்தனை ஓமைகள் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு. ஆனால் எத்தனை ஓமைகள் சொன்னாருன்றதுல கன்ஃபியூஷன் இருக்கலாம், ஆனால் ஓமைகள் சொன்னாரா இல்லையான்றதுல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஓமைகள் வாயிலாக மட்டுமே அவர் யதார்த்த மக்களை போய் சேர்ந்திருக்கிறார். ஆண்டவர் வந்து ஓமைகளை வந்து சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர் கதைகளை உருவாக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். எனவே இஸ் எ டைரக்டர்.
ஆண்டவர் வந்து ஒரு இயக்குனர் போல தான் இருக்கிறார். அந்த சூழ்நிலைக்கு இந்த மக்கள் ஓகே, ஒரு மீனவ சமுதாய மக்களை சந்திக்கிறோமா, இந்த மக்கள்கிட்ட நான் போய் சேரணும், இவங்ககிட்ட போய் நாம் வந்து விதைக்கிறத பற்றி போய் சொன்னால் சேராது, டக்குன்னு முடிவு பண்ணுறார். நான் பார்க்குற மக்கள் யார்? விவசாய குடி மக்கள், அவர்களுக்கு விவசாயத்தை சொன்னாதான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றார் போல, மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல, சூழலுக்கு ஏற்றார் போல புதிய புதிய கதைகளை அவர் உருவாக்குகிறார். இன்னைக்கு நாமளே எத்தனையோ கதைகளை உருவாக்குற பொழுது, ஒரு கனவோடு இந்த உலகில் பிறந்த, உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய எம்பெருமானுடைய பிள்ளை, அவருக்கு எவ்வளவு கதைகள் உருவாக்க தெரியும். அவர் சொன்ன கதைகள் எல்லாம் இன்றைக்கும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவரே சொந்தமாக பல கதைகளை உருவாக்கி இருக்கிறார். எனவே ஜீசஸ் இஸ் ஆல்சோ த டைரக்டர். எப்படி ஒரு இயக்குனர் ஒரு கதையை உருவாக்குவார், அதுபோல இயேசு நிறைய கதைகளை உருவாக்கினார். அந்த கதைகள் எல்லாம் நீதி கதைகளாக இருந்தன. அந்த கதைகள் எல்லாமே வாழ்வியல் சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய கதைகளாக இருந்தன. அந்த கதைகள் எல்லாம் இறைவனுடைய அன்பை சொல்லக்கூடிய கதைகளாக இருந்தன. அப்படின்னு நான் பிரித்து பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் நம்ம நிறைய ஊமைகளை பார்த்தாலும் 2 ஊமை மாத்திரம்தான் தனித்துவமாக தெரியும். ஒன்று நல்ல ஆயன் ஊமை, 2வது திராட்சை செடி ஊமை. இது 2 ஊமை மாத்திரம்தான் யோவான் நற்செய்தியில் மட்டும் பார்க்க முடியும். யோவான் 10 வந்து நல்லாயன் ஊமையை பார்க்குறோம், யோவான் 15 திராட்சை செடி ஊமையை பார்க்குறோம். இதை தவிர மற்ற ஊமைகள் எல்லாமே ஒத்தமைவு நற்செய்தி என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இது 3லையுமே மறுபடியும் எண்ணிக்கை சற்று மாறுபட்டிருக்கலாம், அல்லது மக்கள் எண்ணிக்கையில் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்வுகள் எல்லாம், அந்த ஊமைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். ஜோவாக்கிம் அப்படின்னு சொல்லி ஒரு விவிலிய அறிஞர், அவர் இயேசுடைய ஊமைகளை 8 தலைப்புகளுக்கு கீழே கொண்டு வரார். அது எத்தனை ஊமைகள் இருந்தாலும் இயேசு சொன்ன ஊமைகளை 8 தலைப்புக்கு கீழே கொண்டு வரார். 1 இறையாட்சி பற்றியது. 2வது புதிய காலத்தின் வருகையை பற்றி சொல்லுகிற பொழுது அது ஊமையாக பயன்படுத்துகிறார். இறை இரக்கத்தை சொல்வதற்கு ஊமையை பயன்படுத்துகிறார். தவிர்க்க முடியாத தீர்ப்பு அப்படின்றது, நல்ல தீர்ப்பு, கடவுளுடைய இறுதி வருகையில் உள்ள தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பயன்படுத்துகிறாரு. தனி மனிதனுடைய பதில் விருப்பத்திற்கான ஒரு தேவை, அதையும் அதில் சொல்கிறாரு. சீடத்துவத்திற்கான நிபந்தனை, அதை பற்றி சொல்லுகிற போது ஊமையை பயன்படுத்துகிறாரு. 7வதாக பாடுகளை பற்றி சொல்கிறதுக்கு ஊமைகளை பயன்படுத்துகிறாரு. அதோடு 2ஆம் வருகையை பற்றி சொல்கிறதுக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஊமைகளை பயன்படுத்துகிறார். சுருக்கமாக 8 சொல்கிறீங்களே ஃபாதர், எங்களால் மனசில் வச்சுக்க முடியாது, கொஞ்சம் சுருக்கி சொல்லுங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஊமைகள் எல்லாம் எதை சுற்றி வருது அப்படின்னு சொன்னால், இந்த ஊமைகளை சொல்லுகிற பொழுது இயேசு யாரை மனசில் வச்சுருந்தாரு, எந்த சிந்தனையை மனசில் வச்சுருந்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 தான். இறையாட்சியை பற்றியும், இறைவனுடைய இரக்கத்தை பற்றியும், சீடத்துவத்தை பற்றியும். 3 தான். இறையாட்சி, இறை இரக்கம், சீடத்துவம். இதை 3ஐயும் மையப்படுத்தி தான் இயேசு எல்லா ஊமைகளையும் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். சரி, இதுதாங்க ஊமைகளை குறித்து ஒரு கத்தோலிக்க விசுவாசியாக இருக்கிற நமக்கு குறைந்தபட்சம் நமக்கு இது தெரிந்திருக்கணும். இயேசு ஒரு ஊமைகள் வாயிலாக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சென்றார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்படிலாம் பைபிளில் ட்ராவல் ஆகி வருது அப்படின்றது நாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படியே இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்திக்கு வாங்களே, 2 ஊமையை ஆண்டவர் சொல்கிறார். விதைப்பவர் விதைக்கிறார், அது விதைக்கப்படுகிறது, விதை தளிராகிறது, தளிர் செடியாகிறது, செடி வந்து பயிராகி வருகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரேஷ்னலாக லாஜிக்கலாக நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, விதைக்கிறாரு, விதைச்சதுக்கப்புறம் அவர் என்ன செய்யலை, விதைச்சா போய் களை பார்க்கணும், அப்புறம் களைக்கு அப்புறம் மருந்தடிக்கணும், வளருதான்னு வேலி போடணும், அது வளர்ந்து வர நாட்களில் அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அப்போல்லாம் ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு கடைசி அறுவாடுத்துட்டு போய் அறுக்கணும். அப்படி தான் வந்து இன்னொரு ஊமை நமக்கு சொல்லுது. ஆனால் இந்த ஊமையில் வந்து விதைக்கப்பட்டுச்சு, விதை தளிராக மாறுது, தளிர் செடியாக மாறுது, செடி வந்து பயிராக மாறுது, கடைசியில் வந்து விதைத்தவர் அரிவாளை எடுத்துக்கொண்டு அறுக்க சென்றார் அப்படின்றத நம்ம அறுவடை காலம் நெருங்கி வந்து விட்டது அப்படின்னு சொல்லி அரிவாளோடு புறப்பட்டார். இதை இறையரசுக்கு எப்படி ஒப்பிடுறாரு? அப்போ லிட்டில் கன்ஃபியூஷன். அதான் நான் சொன்னேன் இல்லையா, இயேசு ஒரு காரியத்தை சொல்றாரு, ஊமை சொல்றாருன்னா யார்கிட்ட சொல்றாரு, எந்த சூழலை சொல்றாரு அப்படின்றது நமக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நான் குறையா சொல்றது இல்லை, கத்தோலிக்க திருச்சபையினுடைய பெருமை அல்லது கத்தோலிக்க குருக்களுடைய அருட்பணியாளர்களுடைய மறையுறையில் இருக்கிற சிறப்பு என்ன அப்படின்னா, நம்ம காலத்தையும் இயேசுடைய மனநிலையும் நம்முடைய மக்களுக்கு சொல்லுவோம். பிரிவினை சகோதரருடைய மறையுரை கேட்குற பொழுது அப்படியே டு த பாயிண்ட், அது என்ன அந்த இடத்துல சொல்லுதால முடிஞ்சு போச்சு அப்படி நாம் சொல்லக்கூடாது. இந்த உண்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த விதை விதைக்கப்படுவதற்கு முன்பாகவே களம் தயார்படுத்தப்பட்டு விட்டது. நல்ல நிலமாக அது பக்குவப்படுத்தப்பட்டு, எந்த ஒரு களையும் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு நல்ல மண்ணாக அல்லது நல்ல பூமியாக அது ஏற்கனவே பக்குவப்படுத்தப்பட்டு விட்டது. விதைக்கிற விதையுமே ஹைபிரிட் விதை இல்லை, விதைக்கிற விதையுமே சோடையான விதையை விதைக்கல, நல்ல தரமான உறுதியான உயிருள்ள விதையை வந்து விதைக்கிறதுனால
அறுக்கிற நேரத்துக்கு சரியாக போனாலும் அது விளைஞ்சிருக்கும் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்ல வர்றார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிலமும் நல்லா இருக்குங்க, விதையும் நல்லா இருக்கு, நிலம் களையை வளர்வதற்கு அனுமதிப்பதில்லை. அப்படியே களை வந்தாலும் கூட அந்த களையை அடித்து முடித்து உயர்ந்து வரக்கூடிய ஒரு தன்மை விதைக்கு இருக்குது அப்படின்னா விதைச்சவருக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இது அப்படியே நம்ம ஒப்பிட்டு பாருங்களேன். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களுக்கான தளம் உருவாக்கப்பட்டு விட்டது. கத்தோலிக்க கிறிஸ்தவம் அப்படின்ற நீங்கள் ஒரு தளத்தில் நீங்கள் நடப்பட்டிருக்கிறீங்க, அல்லது அந்த நிலத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த நிலம் எவ்வளவு புண்ணியமான நிலம். அது ஒருவர் இருவர் வேலை பார்த்ததில்லை. இயேசு தொடங்கி, திருத்தூதர்கள் தொடங்கி, புனிதர்கள் தொடங்கி, அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் என்று கடவுள் மனிதர்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு ஒரு பக்குவமான நிலத்தை உருவாக்கி வச்சு பதறில்லாத நல்ல தரமான ஒரு விதையை, அது இறை வார்த்தை அப்படின்ற ஒரு விதையை விதைச்சதுனால இதை பாதுகாக்க வேண்டிய கடமை அல்லது பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தானாய் வளரும், அது தனித்துவமாய் வளரும். அப்படின்றதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு இறையாட்சிக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு. நாம் எல்லாம் நல்ல நிலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் எல்லாம் அந்த நிலத்தில் தான் விதைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குள் இருக்கிற அந்த விதையினுடைய விருட்சம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது உவமை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உவமை தான் கடுகு விதை உவமை. எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உவமை. எஸ் ஆண்டவர் சொன்னதாக 3 நட்சத்திரத்திலுமே இந்த கடுகு விதை உவமையை சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஜஸ்ட் 12 people, அந்த 12 பேரை வச்சு அந்த திருச்சபையை ஆரம்பிக்கிற பொழுது, அல்லது ஒரு புதிய சித்தாந்தமாய் பார்க்கப்படுகிற இறையாட்சியை பற்றி சொல்லுகிற பொழுது, அந்த 12 பேருக்குமே முதல்ல நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கு ஒரு ஊட்டம் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு தரம் இல்லை, ஒரு திறம் இல்லை. அதனால தான் அலையடிச்ச உடனே பயந்துடுறாங்க. ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், ஆண்டவரே கடலில் நடந்து வந்தாலும் பேய் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்தலாம் பயந்தாங்க. பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்குள்ள ஒரு இயேசு ஆண்டவர் எதிர்பார்க்குற அது ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு கிரிப்பு இல்லை, அந்த நம்பிக்கையில் ஒரு ஃபெய்த்தில் ஒரு கிரிப்பு இல்லை. அப்படின்றதுனால அவங்கள பார்த்தா சொல்கிறாரு, கடுகு விதை சிறியது தான், ஆனால் அது வளர்ந்து வருகிற பொழுது மிகப்பெரிய மரமாக வரும். உங்களை தாயா சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்களை தான் சொல்கிறேன், உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் எல்லாம் கடுகு விதை போல் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்து வர வேண்டிய ஒரு நாள் வரும். இன்றைக்கி நான் சொல்லுகிற இந்த கான்செப்ட் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட் அப்படின்றதே ஒரு கடுகு விதை போல் உங்களுக்கு தெரியும். ஆனால் இது வளர்ந்து வரும் பாருங்க. அந்த நாட்களில் இது அளவிட முடியாத, கற்பனை கெட்டாத ஒரு சாதனையை அல்லது ஒரு வாழ்க்கையை இந்த மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜீசஸ் ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளை பயன்படுத்துகிறாரு. மீண்டுமாக சொல்லுகிறேன், ஒரு ஓமையை பயன்படுத்துகிறாரு. அதுதான் கடுகு விதை. அன்றாட நீங்கள் சமயக்கட்டில் அஞ்சரை தட்டை திறந்து பார்க்குற போதெல்லாம் இந்த கடுகை பார்க்குறீங்க இல்லையா? ஆண்டவர் அந்த கடுகை போய் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு அதை வச்சு ஒரு அருமையான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறார். இப்போ நாங்களுமே மறைவுரையில் நிறையா கதைகளை சொல்கிறேன் இல்லையா? ஒரு சில நேரங்களில் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபாதர் நீங்கள் சொன்ன அந்த நிகழ்வு, நீங்கள் சொன்ன அந்த கதை எங்களுக்கு ரொம்ப அப்பீலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட விதத்தில் சொல்கிறவர்களும் உண்டு, அல்லது கமெண்ட்ஸ்லேயே நாங்கள் பார்க்குறோம். அப்படின்னா சொன்ன செய்தியை கொஞ்சம் ஒரு ஐடியாலஜிக்கலாக நம்ம உள்வாங்கிக்குள்ள ஒரு பிம்பமாக, வரைபடமாக நமக்குள்ளே உள்வாங்கிக்கிறதுக்கு இந்த ஊமைகள் எல்லாம் நமக்கு பயன்படுது. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுவார், அவர்கள் கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். அதான் முக்கியம். இன்றைக்குமே நம்ம நிறைய பிள்ளைகளுக்கு கதை சொல்கிறோம் இல்லையா? நிறைய பிள்ளைகளுக்கு கதை சொல்கிறோம். கதை சொல்லும் போது ஜஸ்ட் வி ஆர் என்டர்டைனிங் த சில்ட்ரன் அப்படி நம்ம கதை சொல்லக்கூடாது. குழந்தைங்க ரசிக்கணும் அப்படின்றதுக்காண்டியோ அல்லது நம்ம அந்த பிள்ளைங்கிட்ட நல்ல பேர் வாங்கினதுக்காண்டியோ நம்ம யார்ட்டையும் கதை சொல்லக்கூடாது. ஜீசஸ் அதான் தெளிவாக சொல்கிறாரு, கேட்டறியும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறைவார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஊமைகள் இல்லாமல் அவர் அவர்களோடு பேசியதே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்போது என்ன செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது? நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொன்னால், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது உவமைகளை சொல்லுங்கள். ஃபாதர் எனக்கு சொந்தமாக ஜீசஸ் மாதிரிலாம் கதை எழுத தெரியாதே ஃபாதர், ஐ எம் நாட் அ டைரக்டர், ஐ எம் நாட் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கு ஸ்க்ரீன் பிளேலாம் செய்ய தெரியாதே அப்படின்னு நினைக்கலாம். அதுக்காண்டி நீங்கள் போய் விஸ்காம் படிச்சுட்டு வந்தால் தான் நீங்கள் கதை எழுதணும் அப்படின்றதுலாம் தேவையல்ல. ஏற்கனவே என்ன சொல்கிறது, பல தலைமுறையாக பேசப்பட்ட கதைகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது. எங்கே ஃபாதர் அந்த கதைகள்லாம் இருக்குது? எங்கேயுமே இல்லைங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வச்சுருக்கிற பைபிளில் அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள். நான் உங்களை குற்றப்படுத்துறதுக்காண்டி இல்லை, நீங்களே கேட்டு பாருங்கள். உங்கள் குழந்தைகிட்ட போய் தாவீதை பற்றி இன்றைக்கி நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகம் பியூட்டிஃபுல் ஸ்டோரி.
ஆண்டவர் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அருமையான ஒரு செய்தி இன்னைக்கு சொல்றாரு. இன்னைக்கு நெறி பிறழ்ந்த வாழ்க்கை, அறநெறி தவறி போன வாழ்க்கை, இல்லறம் கொச்சைப்படுத்தப்படக்கூடிய அந்த நாட்கள்ல, இல்லறத்தினுடைய மகிமை மறந்து நிற்கிற அந்த நாட்கள்ல கடவுள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாரு, கடவுளுடைய கண்ணில இருந்து நம்ம மறைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஏகப்பட்ட தவறுகளை பாவங்களை செய்து கொண்டிருக்கிற இப்பேற்பட்ட ஒரு கால சூழ்நிலையில இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அது நிகழ்வாக இருக்கிறது பைபிள்ல. அதை நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்கிற பொழுது கதையாகத்தான் மாறும். நடந்த வரலாற்று நிகழ்வை நான் இன்னொருத்தருக்கு சொல்றேன் பார்த்தீங்களா, அப்போது அது கதைக்குரிய ஒரு சாயலை இது பெறுகிறது. உங்க பாப்பாட்ட கேட்டு பாருங்க, உங்க குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க, உங்க பிள்ளைகள்கிட்ட கேட்டுப்பாங்க, தாவீதை பத்தி உனக்கு தெரியுமாயா அப்படின்னு கேட்டு பார்த்துட்டு இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா, இன்றைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் இன்றைக்கு உறங்குவதற்கு முன்பாக தாவீதினுடைய கதையை ஒரு 3 பேருக்கு சொல்லுங்க. உங்களுடைய குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் வீட்டில் பேர பிள்ளை இருக்குதா, சொல்லிக் கொடுங்க. தாவீதுடைய கதையை சொல்லுங்கள், சாலமோனை பற்றி சொல்லுங்கள், கிதியோனை பற்றி சொல்லுங்கள், எஸ்தரை பற்றி சொல்லுங்கள், ரூத்தை பற்றி சொல்லுங்கள். எத்தனையோ கதாபாத்திரங்கள் பைபிள் இருக்குது. இட்ஸ் ஆல் ஸ்டோரி. நம்மளை பொறுத்தளவில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கதை போல சொல்லி அவர்கள் மூலமாக ஆண்டவர் சொன்னது இறையாட்சி அப்படின்ற ஒரு கருத்தை நாம் கட்டாயம் சொல்லணும். ஏசு ஆண்டவர் சொன்னது போல சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பிள்ளைக்கு என்ன காரியம் பிடிக்கும், உங்கள் பிள்ளை எதை விரும்புது, உங்கள் குழந்தை எதை விரும்பாது, அதனுடைய பிரச்சனை என்ன, அது இருக்கிற சூழல் என்ன, இதை எல்லாம் நீங்க உள்வாங்கி இந்த இறைவார்த்தையுடைய சாரத்தை உள்வாங்கி நாமும் ஒரு உவமையாளர்களாக, இந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்களும் ஒரு உவமையாளர்களே, நீங்களும் ஒரு நற்செய்தியாளர்களே அப்படின்ற ஒரு நிலைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைக்கிறார். அதுக்கு 2 உவமை நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு பரந்துபட்ட ஒரு பார்வையோடு ஆண்டவரை போல நாமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனை ஆற்றல், கொடுத்திருக்கிற வார்த்தை வளம், கொடுத்திருக்கிற தனித்திறமைகள் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இறைவனுடைய வார்த்தையை நாம் அடுத்தவிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இறைவனின் கருவிகளாய் மாறுவோம். ஆண்டவருடைய வார்த்தையை அகிலமெங்கும் எடுத்துச் சொல்வோம். உவமை ஆளர்களாக நாமும் மாற இந்த பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.